ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளி செக்யூரிட்டி செக்ஷன்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1234543231 பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ஸ்லலாம் இப்போ நீங்கள் வந்து 1234 இந்த மாதிரி ஈஸியான, அப்படி இல்லைன்னா வந்து யூசர் அந்த மாதிரி ஈஸியான பாஸ்வேர்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் ஹேக்கர்ஸால் ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். ஸோ டு அவாய்ட் தட் நம்ம என்ன பண்ணணும்னா டு கிவ் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். இப்போ நான் வந்து ஓகே, நான் டெவலப் பண்ணுறேன், என்னால் வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் if the person is not a developer, if the person doesn't have any idea, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சிம்பிளா எனக்கு ஞாபகம் இருக்க மாதிரி 12344566 அந்த மாதிரி வந்து பாஸ்வேர்டு வச்சுக்கிறேன்னு வச்சுப்பாங்க. கரெக்டா? இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே தரல பாஸ்வேர்டுக்கு. நீங்க ஓகே என்ன பாஸ்வேர்டு வேணுமோ வச்சுக்கோங்க, அதை வச்சு ஓபன் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் நம்ம வச்சிருக்கோம். கரெக்டா? இப்ப நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா நம்மளோட அப்ளிகேஷன் கிட்ட சொல்லணும், இஃப் இட் இஸ் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் தென் only you need to accept and allow the user to the application. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து யூசரை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்றதுன்னு பார்த்தா, ஸோ சேம் திங், நான் ஒரு பீன் கிரியேட் பண்ணிக்கிறேன், @bean, which is going to be a public and compromised password checker. Public compromised compromised password checker. ஸோ காம்ப்ரமைஸ்ட் பாஸ்வேர்ட் செக்கர்ன்ற கிளாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு சிம்பிளி செக் அவர் பாஸ்வேர்ட் இஸ் அ கரெக்ட் ஒன். அதாவது அந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி கிரியேட் ஆகுதான்னு சொல்லிட்டு. இஃப் யூ வாண்ட் டு செக், இந்த கிளாஸ் மேலே கர்சரை வச்சுட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் கோ இன்சைட் திஸ். அண்ட் இந்த கிளாஸை வந்து யாரெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்ப்போம். It is implemented by only one class. Okay. First, compromised password checker na enna? If a password has a API for checking if a password is compromised or not. Check whether the compromised password is compromised. If password is null, return the value must be false. For compromised is compromised, since a null password represents no password, which is the user leverages passkeys instead. Params வந்து password to checker. Okay. And then return a non-null compromised password decision. Okay. நம்ம implemented classக்கு போவோம். இந்த கிளாஸ்ல ஒரு check method இருக்கு, அதே மெத்தடை இங்க implement பண்ணியிருக்காங்க. இந்த check method என்ன பண்ணுன்னா, it will check whether our password is correct or not. Password வந்து as per the conditions இருக்கணும். For example, இப்போ வந்து நீங்க பாஸ்வேர்டு 1234ன்னு கொடுக்குறீங்கன்னா நமக்கு நிறைய டைம் வந்து பாஸ்வேர்டு என்னவா வேணும்னு சொல்லும். அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆல்பபெட்டா, ஒரு கேபிட்டல் இருக்கணும், ஒரு ஸ்மால் இருக்கணும், மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும், அண்ட் நியூமரிக் கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் இல்லையா. அது எல்லாமே வந்து இந்த பாஸ்வேர்ட் செக்கர் தான் செக் பண்ண போகுது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க வேண்டாம், என்னோட கஸ்டம் லாஜிக் நான் அப்ளை பண்ணணும்னா யூ கேன் சிம்பிளி டூ தட். But if you want to apply the existing logic, then இந்த மாதிரி பண்ணலாம். எப்படி கஸ்டம் அப்ளை பண்றதுன்னு சொல்லலாம், பட் பிஃபோர் தட் நம்ம எப்படி எக்ஸிஸ்டிங் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த காம்ப்ரமைஸ் பாஸ்வேர்ட் செக்கரை யாரு இம்ப்ளிமெண்ட் பண்றா, ஒரே ஒரு கிளாஸ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, have is been pwnad rest API பாஸ்வேர்ட் செக்கர். இந்த கிளாஸ் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பாஸ்வேர்டு வந்து கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணும். ஆஸ் பர் மை சிஸ்டம் என்னால வந்து இந்த பாஸ்வேர்டு செக்கரை வந்து செக் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் சம் SSL certification issue. பட் இப்போ நீங்க இதை கொடுத்துட்டு இஃப் யூ ட்ரை டு ஓப்பன் யூசர் வித் 12345 ஆர் 54321 வித் அட்மின், உங்களுக்கு என்ன எரர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் வந்து காம்ப்ரமைஸ்ட், விச் மீன்ஸ் இட் இஸ் ஈஸிலி அக்சசபிள் பை த ஹேக்கர்ஸ். ஸோ உங்களால இந்த அப்ளிகேஷனுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும். அப்ப நான் வேற என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்ப யூசர் @12345 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்பயும் நம்மளோட பாஸ்வேர்ட் வந்து காம்ப்ரமைஸ்ட், விச் மீன்ஸ் ஈஸிலி ஹேக்டு பை த ஹேக்கர்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டோட லென்த் ஷுட் மேட்ச். இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா யூசர்ன்றது விச் இஸ் ஆஃப் ஸ்மால். இங்க நம்மளோட காம்ப்ரமைஸ் பாஸ்வேர்ட் செக்கர்ல சிம்பிளி இந்த கிளாஸ்ல செக் பண்ணீங்கன்னா
ப்ரிஃபிக்ஸோட லென்த் should be 5 greater than 5 இருக்கணும். ஆனா நம்மளோடது என்னவா இருக்கு 4 தான் இருக்கு. ஸோ அதனால வந்து எகெயின் வந்து நமக்கு இஷ்யூ தான் வரும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெரிய பாஸ்வேர்டா கொடுக்கணும். யூசர் இன்ஸ்டெட் ஆஃப் யூசர் நான் வந்து அக்னி டெவ் ஹப்னு கொடுக்குறேன். அக்னி டெவ் ஹப் at 123. இப்போ இது ஒர்க் ஆகும். அண்ட் தென் இந்த பீக்ரிப்டட் பாஸ்வேர்டுக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ப்ரௌசர்ல போயிட்டு பீக்ரிப்ட் ஜென்ரேட்டர் இருக்கு இல்லையா, பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு சிம்பிளி ஐ கிளிக் ஆன் த ஃபர்ஸ்ட் லிங்க். ஆஃப்டர் தட் இங்க வந்து சேம் அக்னி டெவ் ஹப்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு @54321. ஓகே, இப்போ நான் ஜென்ரேட்னா இங்க ஒரு ஹேஷ் கோட் வரும் இல்லையா, இந்த ஹேஷ் கோடை காப்பி பண்ணிட்டு சிம்பிளி நம்மளோட ப்ரௌசர்ல நம்மளோட அப்ளிகேஷன் கோட்ல நம்ம இன்சர்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் பீக்ரிப்ட் டாலருக்கு அப்புறமா நம்ம இதை ப்ரொவைட் பண்ணோம். சாரி, ரிமூவ் த டாலர் ஆல்சோ. இப்போ ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். இப்போ நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா the பாஸ்வேர்டோட லென்த் இஸ் ஆல்சோ பிக் அண்ட் தென் வந்து இட் இஸ் நாட் ஈஸிலி ஹேக்டு பை த யூசர். அப்போ இது ஒர்க் ஆகும். டியூ டு சம் எஸ்எஸ்எல் இஷ்யூ என்னால் என்னோட அப்ளிகேஷன் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் 8018 கிளிக் பண்ணி என்னால் போக முடியல. இஃப் ஐ கிவ் திஸ் ஆல்சோ ஆஃப்டர் தட் ஆல்சோ இட் இஸ் நாட் working. That's why நான் வந்து டெமோ பண்ணல. பட் you want to do some checks on the password instead of easy password. hackers வந்து ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பாஸ்வேர்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா we need to use this method where we are going to return a compromised password checker. Here நான் வந்து simply creating an object for the have I been pwned rest API password checker. ஓகே, இது வரைக்கும் இருக்கிற கோடிங்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில ஏபிஐஸை மட்டும் எப்படி செக்யூர் பண்றது, மிச்சம் எல்லாத்தையும் எப்படி அன்செக்யூர் பண்றதுன்னு பார்த்தோம். ஆஃப்டர் தட் நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் சிம்பிளி டூயிங் இட் இன் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி கோட்ல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து பாஸ்வேர்டு வந்து நம்ம நார்மலா பிளெயின் டெக்ஸ்டா கொடுத்துருந்தோம், பட் அதை எப்படி என்கிரிப்ட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து காம்ப்ரமைஸ் பாஸ்வேர்ட் செக்கர் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி வந்து இந்த இதை ஆப்டிமைஸ் பண்ண போறோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் அ ஹார்ட் கோடட் யூசர்ஸ், எப்படியோ ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ல ஹார்ட் கோடட் யூசர்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. we need to create each and every user in the database and டேட்டாபேஸ்ல இருந்து நம்ம மெமரி டேட்டா வாங்கி தான் லாகின் பண்ணுவோம். கரெக்டா? அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து வர அப்கமிங் செஷன்ஸ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் இருக்கிற மெத்தட்ஸ்ல பீன்ஸ்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. லெட் மீ கிளாரிஃபை யூ ஆன் தட். ஓகே, சாரி ஆக்சுவலி என்னால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியல, பட் இஃப் யுவர் சிஸ்டம் சப்போஸ் யூ கேன் ஆல்சோ ட்ரை டெமான்ஸ்ட்ரேட்டிங் இட். டூ அண்ட் ப்ராக்டிக்கல் டெமோ ஆன் யுவர் சிஸ்டம் அண்ட் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தென் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு அப்போ புரியும் ஏன் இந்த காம்ப்ரமைஸ் பாஸ்வேர்ட் செக்கர் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. That's all for this session. Thank you for watching our video. We'll see you in another video. Thank you. Bye-bye.